ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு தனித்துவமான வேலைவாய்ப்பு தகவல் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருக்க விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரம்ல இருக்கு. இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க எல்லாருக்குமே விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரை பத்தி ரொம்பவே நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஸோ அங்கிருந்து 3 விதமான வேலைவாய்ப்புக்கான தகவல் வெளியிட்டிருக்காங்க. வாங்க என்னென்ன வேலைவாய்ப்புகள், அதுக்கு என்னென்ன தேதிகள்னு போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கான அறிவிப்பு 14/12/2019 விட்டுட்டாங்க மக்களே. பட் ஆனா அதுல கொரோனானால ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ண முடியாதனால, கொரோனானால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அதுல இதுவும் ஒன்னா எடுத்துக்கோங்க. அதற்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இப்ப விட்டுருக்காங்க. நீங்க இப்ப அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சயின்டிஸ்ட் இன்ஜினியர், எம்இ எம்டெக் முடிச்ச லெவல்ல சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸும், பிஹெச்டி முடிச்சவங்க லெவல்ல சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸும் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3வது பிரிவு மெடிக்கல் ஆபீசர்ஸ், அதாவது நீங்க எம்பிபிஎஸ் எம்எஸ் எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அதுலயும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வெறித்தனமான இன்ஜினியர், வெறித்தனமான டாக்டர் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில நீங்க பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி இன்டர்வியூ வச்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்கையும் இதற்கான நோட்டிபிகேஷன் லிங்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ், நீங்க என்னென்ன படிப்புகள் முடிச்சிருக்கணும் பதவி வாரியா அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒவ்வொரு பதவிக்கும் வெவ்வேறு விதமான படிப்புகள் கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க கண்டிப்பா எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்து படிச்சிருந்தீங்கனாலும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. தென் பாத்துக்கிட்டோம்னா, இந்த பதவிகளுக்கு 21/12/2020 இருந்து 4/1/2021 வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரோட அபிஷியல் வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாலுமே இதுக்கு எப்படி எந்த பதவிக்கு அப்ளை பண்ணீங்களோ அதை மறுபடியும் இது ரிவைஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4/1/2021 நீங்க ஏதாவது டிகிரி முடிக்கிறதா இருந்தாலும் பிஹெச்டி முடிக்கிறதா இருந்தாலும் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்க விண்வெளி ஆராய்ச்சி துறையில ரொம்பவே ஆர்வம் உள்ளவராக இருந்தாங்க, இதுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் இருந்தே நிறைய இளைஞர்கள் இதுக்கு போயிருக்கிறாங்க. அதற்கான எடுத்துக்காட்டும் நிறைய பேர் இருக்காங்க. அதை பத்தின வீடியோஸ் போடணும்னாலும் சொல்லுங்க, நம்ம அதை பத்தி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் எதை பத்தின வீடியோ வேணும்ன்றதை கமெண்ட்ல பண்ணுங்க. இதுல ஏதாவது தகவல் தேவைப்படுதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ.